தான் காதலிக்கிற பொண்ணுக்கு கொஞ்ச நாள்ல கண்ணு தெரியாம போயிட்டுன்றது தெரிஞ்சே நம்ம காதலிச்ச ஹீரோவுமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோனியா ஹீரோ கிட்ட வந்து, நீங்களுமே கொஞ்ச நேரம் தான் வீட்டுல இருக்கீங்க, அப்ப பாப்பாவுமே ஸ்கூலுக்கு கொஞ்சம் கிளப்பி விடலாம்ல, தினமும் லேட்டா ஆறதுனால அவங்களுமே திட்டுறாங்க சொல்லி அலறா. அன்னைக்கு நைட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஹீரோ ஹீரோனி 2 பேருமே கிளம்புறாங்க. தன்னோட பொண்ணுமே பக்கத்து வீட்டுல கொள்ளு பார்க்க போறேன்னு சொன்னதுனால அவளையுமே அங்க விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு 2 குழந்தைகளுமே கையை பிடிச்சிட்டு போறத நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு, நம்ம பாப்பாக்குமே தம்பியோ தங்கச்சியோ துணையா இருந்தா நல்லா இருக்குமேட்டு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோனிமே உங்கள்ட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நமக்கு இன்னொரு குழந்தை வேணாம் சொல்லிட்டு, அப்படி இருந்துமே திரும்பியா அதை பத்தி கேக்குறீங்க, இந்த குழந்தையுமே வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்றா. அதுக்கு ஹீரோவுமே, நான் உனக்கு எந்த உதவியுமே செய்யலையா, குழந்தை பிறந்த 5 வருஷம் தான் அதை பாத்துக்கிறது கஷ்டம், அதுக்கு மேல அவங்களோட வேலையை அவங்களே பாத்துக்க போறாங்கன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோனிமே அந்த 5 வருஷமும் நான் தான் கஷ்டப்படணும், எனக்குமே வேலைக்கு போனோம் புக்ஸ் படிக்கணும் நிறைய ஆசை இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனையால என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னோட பார்வை தான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா என்னோட வாழ்க்கையுமே சேர்ந்து தான் போயிட்டு இருக்குன்றத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுறா. அதுக்கு ஹீரோவுமே, உன்னோட கஷ்டத்தை மட்டும் தான் நீ சொல்லிட்டு இருக்க, நான் நம்ம குழந்தைக்காக தான் அதை கேட்டேன், எனக்கு இப்ப ஃபங்க்ஷன் போற மூடே போயிடுச்சு, நாளைக்கு கல்யாணத்துக்கு போய்க்கலான்ட்டு டாக்ஸியுமே கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஹீரோனியை விட்டுட்டு போனதுமே அவளுமே ரொம்பவே கவலைப்படுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவே வந்து, உன்னோட சுச்சுவேஷனை புரியாம நான் தான் பேசிட்டேன், என்னையுமே மன்னிச்சிடு, நான் லவ் பண்ணுமோ சொன்ன மாதிரி தான் இப்பயுமே எந்த சூழ்நிலையுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நல்லா யோசிச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணத்திலுமே, உனக்கு தான் வீணை வாசிக்க பிடிக்கும்ல, அதனால நீ வேணா வீணை வாசிக்க கத்துக்கியா, அதுக்குமே பார்வை இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல, ஒரு வாட்டி நீயுமே ட்ரை பண்ணி பாருன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனுமே சரின்னு சொல்லிடுறா. அப்படியே அடுத்த 2 வருஷத்துல ஹீரோனிமே சூப்பராவே வீணை வாசிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படியே ஹீரோனி கண்ணுக்கு ஹீரோ மட்டும் தான் தெரியறான். இப்படி மனைவியோட ஆசையை புரிஞ்சுக்கிற கணவர் கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய வரமா இருக்கும்.